டாக்டர் மேடமா சும்மா இல்ல ஸ்பார்க் லைஃப் டைம் ஃபுல்லா வேணும். சோ will you marry me? ஹனி இன்னைக்கு நீ என்ன கொட எடுத்து நான் என்னடா செய்வே? நான் யார கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன? நீங்க யாரு? இந்த வார்த்தை கேக்குறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமேக்கா. நீ ஏன் சாவணுமா? இவனை கொல்லு முதல்ல. நான் பெத்த மகளே. அம்மா என்னாச்சு டி? யா இப்படி அழுதுகிட்டு இருக்கா? இது ரெண்டு பேரும் யாரும் தெரியலையே. கடவுளே God save me. சொல்லு டி, யா இப்படி அழுதுகிட்டு இருக்கா? அம்மா என் வாழ்க்கையே போச்சுமா. நாத்து அழாம என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு புரியும். நாலுபடி நீங்களாச்சும் சொல்லுங்க என்ன ஆச்சு? அத நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? அதுக்குன்னு வடையக்க வாங்கி வேண்டி வர முடியும் இல்ல மூக்கால தான் பேச முடியுமா? என்னன்னு சொல்லி தொலைங்கலாம். இவ ஒருத்தி அம்மா எல்லாம் இந்த மேனமணிக்கால வந்துச்சு பாரு. யாரு மேனமணிக்கு? கீதாவா? ஆமா இந்த கீதா பீடையால தான் எல்லாம் வந்திருக்கு. இல்லக்கா நான் ஒண்ணுமே செய்யல. என்னாச்சு கீதா? நீ எப்படி அழுதுகிட்டே இருக்கா? இப்ப யாராச்சும் என்ன நடக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? கன்றாவி இதெல்லாம் என் வாயால சொல்ல வேண்டியிருக்கு. இவன் பேரை கூட சொல்லக்கூடாது. சை சொன்ன பாவம். இந்த தொப்பிக்காரன் இருக்கான்ல இவனுக்கு இந்த கீதாவை கல்யாணம் பண்ணணுமா? இந்த ஊர்ல இந்த மேனமணிக்கு தான் அழகா இருக்கலாம். அதனால இவள கெட்டியே தீர்வேண்டி நிக்கான். ஏடி இந்த தொடப்பு கட்டிய? எவள கட்டியது? நான் உயிரோட இருக்கறதுக்கு எல்லாம் நடக்காது பாத்துக்கிடுங்க. இந்த கீதா தான் மேனமணிக்கு. அவ ஊர்ல சிலிப்பிட்டலமே தான் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க போய் இப்படி பேசுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? Excuse me old lady. நான் யார கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன? எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்கு. நான் அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் என்ன உங்க வயல இருந்து நான் இது வரேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உமா அடிக்கடி சொல்லுவா ஆனா நான் நம்பவே மாட்டேன். நீங்க போய் இப்படி இருந்திருக்கீல. என் மவளே என்னம்மா செய்ய? இந்த மனுஷனுக்கு புத்தி கெட்டு போயிட்டு. நீங்களே ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்படி ரியாக்ட் பண்ணாம வேற எப்படி ரியாக்ட் பண்ண சொல்றிய? சை உங்ககிட்ட பேசி அசிங்கமா இருக்கு. God சரியான லூசுகளா இருக்கு எல்லாம். இங்க போடுற சத்தத்துல ஊர்ல எல்லாரும் வந்துட்டாவோ. இந்த போன் பேச போன சுரேஷ் வேற எந்தால போனான்னு தெரியல. அவன் இருந்தாலும் எப்படியாவது சமாளிக்கலான்னு பார்த்தா அவனே ஆள காணோம். பிரீத்தி எங்க போனா? ஹசாரா ஜாரா டச் மீ டச் மீ டச் மீ. ஹசாரா ஜாரா கிஸ் மீ. வாவ் வாட் a song. என்ஜாய். அப்பவே சொன்னேன் இந்த தொப்பிக்காரன் வேண்டாம் வேண்டாம்ட்டு. டிப் டாப்பா இருக்கான்னு கல்யாணம் பண்ணாது எனக்கு தேவையா மவளே? என்னம்மா செய்ய? பொது கொளியில விழுந்துட்டேனே. என்ன இப்படி கல்லு மாதிரி பாத்துட்டே இருக்கியே? பாபு நாத்து எப்படி அழுறா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலையே? இந்த லேடி எதுக்கு அழுறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்து இப்படி டிராமா கிரியேட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த ஜனநாயக நாட்டுல எனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ற உரிமை எனக்கு இல்லையா? நாலுபடி என்ன இந்த அண்ணன் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசின மாதிரி இல்ல? ஆமா ஒரு படியா தான் பேசியா. எல்லாம் இந்த கீதா மயக்கத்துல அலையா. அது இல்ல நாலுபடி நம்மள யாருன்னு தெரியலங்காவோ. நாத்து எதுக்கு அழுறான்னு புரியலங்காவோ. எங்கேயாவது உளுந்து மண்டல கிண்டல அடிபட்டுட்டா? என்ன எலவம்மா கூப்பிடுங்க அந்த கிளவிய வெளியே. முக்காடு போட்ட கிளவி. ஏய் வெளிய வாட்டி. எம்மா வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லிட்டு உள்ள போ. God இந்த சுரேஷ் வேற எங்க போனா? வாங்கிட்டு வெளியே. உலகத்துல இல்லாத மவளை பெத்தேன்ட்டு அலட்டிக்கிட்டு வரல. வெளிய வந்து பாரு மவள லட்சணத்தை. பாவம் எம்மாவா. இது வாங்க. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கியே? அண்ணி அழுறியே என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கியே என்ன? உங்க அண்ணன் எப்படி கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணா எல்லாரும் அழாம என்ன செய்வாவோ? எந்த அண்ணே என்ன பண்ணாவோ? இந்த கல்லு மாதிரி நிக்கவல்ல இந்த அண்ணன் தான். அவமானமா இருக்கு சுரேஷ். நம்ம குடும்பத்துல இப்படி இருந்திருக்காவே. என்ன நீ சொல்றிய? அண்ணியா? சொல்லி அசிங்கமா இருக்கு. சொன்னதானே நீ தெரியும். உங்க அண்ணே இந்த ராஜேஷ் கீதாட்ட கல்யாணம் பண்ணிப்போமான்னு கேட்டாவலாம். அது மட்டுமா டார்லிங்னு கூப்பிடு, ஹனின்னு கூப்பிடு. ஒரு படிய மினிக்கிட்ல இருந்தா. ஐயோ ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. என்ன குழப்பமோ? உங்க அம்மா வெளிய வர சொல்லுங்க. நான் நியாயம் கேட்டே ஆவணும். இத்தே அம்மாவும் அண்ணனும் வெளிய போயிருக்காவோ. அதானே பார்த்தேன். அதானே தைரியமா நீ வட்ட கடல பட்டிட்டு இருந்தக்கா. இல்ல என்னல பண்ணா? இல்ல என்ன சொல்றாவ? அதான் அந்த பிள்ளை கீதா நீ சொன்னல்ல. நான் அந்த பிள்ளை ஹாய் சொல்லுச்சு. அப்புறம் அப்படியே பேசணும். எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்கு. அதான் அவட்ட கல்யாணம் பண்ணிப்போமான்னு கேட்டேன். அதுக்குள்ள இவெல்லாம் கும்பலா எங்க இருந்து வந்தாவன்னு தெரியல. என்ன பேசியவனு ஒண்ணும் புரியல. ஓ கடவுளே அவ எல்லாரும் நீ ராஜேஷ் நினைச்சு பேசிட்டு இருக்காவ. ஓ சாரி ஓல்ட் லேடி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். நீங்க அழாதீங்க. பாரு ஓல்ட் லேடி போல்ட் லேடினா செருப்பு பிஞ்சிரும். இத்தனை நாள் மர்ம வேண்ட உனக்கு மரியாதை இருந்துச்சு. இனி ஒண்ணும் கிடையாது. எத்தே அண்ணி எல்லாரும் சொல்றது கேளுங்க. முதல்ல அழுறது நிப்பாட்டுங்க. இது ராஜேஷ் அண்ணனே கிடையாது. சூப்பர் சுரேஷ். உனக்காச்சு மான வெக்கலா இருக்கே. இப்படி ஒரு கேடுகிட்டவே உனக்கு அண்ணனே வேண்டாம். இனிமே நீ அவன அண்ணன் கூப்பிடாத. நான் அவன குழந்தைன்னு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். ஐயோ அண்ணி நீங்க வேற. நான் சொல்றது உண்மைதான். இவங்க ராஜேஷ் அண்ணன் கிடையாது. என்ன தம்பி எங்களெல்லாம் பார்த்த பைத்தியம் மாதிரி இருக்கோ? கண்ணு முன்னாடி கல்லு மாதிரி நிக்காரு. உங்க அண்ணன் இல்லங்க? ஆமா ராஜேஷ் வெளிய போயிருக்கான். என்ன இங்க எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியும். நீங்க குத்துக்கால மாதிரி முன்னதான் நிக்கிய. கடவுளே எல்லாம் பைத்தியங்களா இருக்கு. நான் சொல்றது உண்மைதான். இது ராஜேஷ் கிடையாது. அது ஒண்ணு இல்ல. அண்ணகாரனை காப்பாத்துறதுக்கு ஏதோ டிராமா ஆடியா. எல்லாரும் என்ன எங்க வீட்டு முன்னாடி நிக்கிய? என்ன டெக்னிக்கா வாய் அசைக்காம பேசியா? நாலு முடி இங்க திரும்பி பாருங்க. கடவுளே அம்மா யா அலியா? எங்க? கீதா நீ யா அலியா? என்ன நடக்குங்க? நீங்க இங்க இருக்கீங்க அப்ப இது? அது வேற ஒண்ணு
இது ஏன் தம்பி சித்தி பையன் ஊர்ல இருந்து வராமன்னு சொன்னேன்ல ஜெயஸ். இதத்தான் நான் அப்பத்துல இருந்து சொல்ல முயற்சி பண்றேன். அண்ணா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கே. ஆமா நீ சித்தி பையன் பத்தியா, அதனால எங்க ரெண்டு பேரும் முகச்சாடியும் ஒரே மாதிரி இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. என்ன நாள் முடியுது உங்க சொந்தக்காரவியங்காவ, ஆனா உங்களுக்கும் நாத்துக்கும் வீர் யாருன்னே தெரியல. ஆமா நீ இவ மும்பையிலே செட்டில் ஆனதுனால ஊர் பக்கம் பெருசா வர்றது கிடையாது. 15 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்காவோ. ரமேஷ் அண்ணா கல்யாணத்துக்கும் வரல, அதே மாதிரி ராஜேஷ் அண்ணா கல்யாணத்துக்கும் வரல. அதனாலதான் இவனுக்கு ரெண்டு அண்ணியும் யாருன்னு அடையாளம் தெரியாம இவ்வளவு பிரச்சனை ஆயி போச்சு. ஓ அதான் தானே அப்பத்துல இருந்து நீங்களா யாரு, நீங்களா எதுக்கு இப்படி அழுறியான்னு கேட்டாவளோ. ஆமா நீங்க சாரிங்க, நீங்க தான் என்ன பிடிக்காம அந்த கீதாவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்களோன்ட்டு நான் ரொம்ப போட்டு மன்னிச்சிருங்க. என்ன சொல்லியா, நான் நினைச்சதை இவனை போட்டு அடிச்சீங்களோ, அதான் கண்ணுக்குள்ள டேமேஜ் ஆயிருக்கு. அதானே எனக்கு தெரியும். என் மர்மமே நல்ல குணமாச்சு. என் மவளை விட்டு வேற யார் பக்கமும் எட்டி கூட பார்க்க மாட்டாவளே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொட்ட தலையன் அவ, இப்போ மர்மவனாக்கும். சரி ஏதோ இப்போ குழப்பெல்லாம் தீந்து போச்சா, ஒரே மாதிரி ரெண்டு ஆளு, அதுதான் இந்த கன்ஃபியூஷன். கீது நீ மட்டும் என்ன அழுதுகிட்டே இருக்கியா? இல்ல ராஜு, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஒருவேளை நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோன்னு கேட்டியோன்ட்டு நான் ரொம்ப கவலை ஆயிட்டேன். இல்ல ஐயோ கீது, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீது, ப்ளீஸ் அழாத. ஓகே, இருந்தாலும் மும்பை தம்பி என்ன நீங்க ஓல்ட் லேடின்னு சொல்லிருக்க வேண்டாம். சாரி சின்ன குழந்தைனாரே, நீங்க தான் ஏன் சின்ன குழந்தைன்னு தெரியாம ஏதோ கோவப்பட்டேன். இனிமே நீங்க இந்த ஜனநாயக நாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பிள்ளை கல்யாணம் பண்ணலாம், நாங்க குறுக்க நிக்க மாட்டோம். ஆனா என்ன, இந்த கீதாக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு. என்ன கல்யாணம் ஆயிட்டா? அப்போ என்னோட காதல். சொந்தங்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.